ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா இவன் டெய்லி ஏதோ ஒரு மொக்கை போட்டிருக்கானே அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஆதரிங்க. அண்ட் ஆல்சோ கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வெறித்தனமாக உங்கள் பாசத்தை காட்டுங்க. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கோட்டிகளி பேப்பர் ஃபெயிலா? என்னடா நெகட்டிவாக எதை பேச போகிறாரா இல்லை நெகட்டிவாக சொல்ல போகிறாரா? ஏன்னா மண்டே ஸ்கூல் ரீஓப்பனு. சார் அதை ஏன் சார் ஞாபகப்படுத்துகிறீங்க? இப்போ தான் லீவெல்லாம் முடிச்சுட்டு லீவில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நல்லா தான் இருந்தது. திடீர்னு அந்த ஸ்கூல் வச்சு கடுப்பு பண்ணுறாங்க சார். என்ன பண்ணுறது? அப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு வாரம் கண்டினியூஸாக போயிட்டிங்கன்னா 2 வாரத்தில் தீபாவளி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் லீவு. அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு மண்டே வந்து பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பேப்பர் கிடச்சிரும். இப்போ இந்த பேப்பர் கிடச்சதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னுடைய பிரச்சனை நான் தீர்க்க வந்திருக்கேன். என்னென்னா பேப்பர் கிடச்ச உடனே நீ வந்து நல்ல மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப லோ டோட்டலாக இருந்தாலும் சரி, லோ மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆவரேஜ் மார்க்காக என்ன மார்க்காக இருந்தாலும் சரி, பேப்பரை வாங்கி நீ சென்டமே எடுத்தால் கூட அது எப்படி எடுத்தோம், இந்த மாதிரி எடுத்தோம். அதே மாதிரி ஃபெயில் ஆனின்னா தயவு செய்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு என்ன நம்ம ஏன் நம்ம எழுதலை, கரெக்டாக எழுதலை, இது எழுதியிருந்தால் மார்க் கிடச்சிருக்கும். பக்கத்தில் ஒரு பையன் கொண்டிருப்பான், அவனை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் ஏதோ நல்ல மார்க் எடுத்திருப்பான், இல்லை மார்க் எடுக்காமல் இருப்பான். அவனை விட நம்ம மார்க் எடுத்துருக்கமான்னு கம்பேர் பண்ணும். அந்த கம்பேரிசன் வேண்டாம். நீ எப்படி இருக்க, உன்னுடைய இது எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாரு. சார் சுத்தமாக நான் படிக்கலை, எப்படி அவுட்புட் எனக்கு ஃபெயிலுன்னு தெரியும் நாளைக்கு அப்படின்னு ஒரு சிலர் இப்போ நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு பேப்பர் வாங்கிட்டு நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு ஓகே, அதை பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல், ஏன்னா நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தோணும். அது சில பேர்த்துக்கு அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ சில பேர் வந்து ஜாலியாக எடுத்துக்குவாங்க. நான் இது தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பழக்கப்பட்டது தானே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் கிண்டலுக்கு சொல்லலை, ஆக்சுவலாக இது வந்து நடக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 10th வந்துட்டிங்க, 12th வந்துட்டிங்க, பப்ளிக் எக்ஸாமு. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த கோட்டேலி மார்க்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஸோ சார் இப்போ தான் சொன்னீங்க சீரியஸாக எடுத்துக்க வேணாம். நான் சீரியஸாக எடுத்துக்க சொன்னது நீங்கள். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பெற்றவங்களாம் திட்டுவாங்க, இல்லை வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் திட்டுவாங்க, இல்லை பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு ஏதாவது எல்லாம் சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. இதுக்கு மேலே டார்ச்சராக இருக்கும். எல்லாம் இருக்க தான் செய்யும் மார்க் கம்மியாச்சுன்னா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கரெக்டாக இருந்தியா, கோட்டையிலை மூடி நீ கரெக்டாக படிச்சியா, அதை நீ யோசி. கோட்டையிலை மூடி நம்ம சரியாக படிக்கலை அப்படிங்கிறத நீ கரெக்டாக உணர்ந்தீன்னா கண்டிப்பாக அந்த அவுட்புட் கண்டிப்பாக நடக்கும். நீ வந்து நல்லா படிச்சு, நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் டைம் இருக்கான்னு கேட்டால் டைம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கிருந்து கிரிப்பிங்காக பிடிச்சா கூட இங்கிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்காக இருக்கட்டும், இல்லை காமர்ஸ் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேக்ஸாக இருக்கட்டும், என்ன சப்ஜெக்டாக இருந்தால் நீ எதில் டஃப்பாக ஃபீல் பண்ணுறியோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே நீ கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஹாஃப் இயர்லியில் ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். டீசெண்டான அவுட்புட் கொடுக்கலாம். நல்ல ஹெவியாக 500க்கு 600க்கு 500 கொடுக்கலைனாலும் ஒரு 400 கிட்டேயாவது வரலாம். பப்ளிக்கில் அதோட அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நீ மொமெண்டம் கெயின் ஆகிட்டே இருக்குது. பாஸ் ஆகி நல்ல மார்க், ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்ல மார்க் ஓரளவுக்கு எடுத்தோடனே உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். இப்போ கோட்டையில் நல்ல மார்க் எடுத்தவனுக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு போர்ஷன்ஸில் நம்ம படித்து நல்ல மார்க் எடுத்துட்டோம், நல்ல ஒரு அவுட்புட் வந்திருக்கு, நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், அவன் கான்ஃபிடண்ட் ஆயிடுவான். அது ஓவர் கான்ஃபிடண்ட் ஆகிடக்கூடாது. ஒன்று. 2வது, ஃபெயிலியர்ஸ் இருந்தீங்கன்னா டிஸ்கரேஜ் ஆகிடுதுங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க. நீங்கள் யாரோ திட்டுறாங்கன்னு சொல்லி, இல்லை டீச்சர்ஸோ இல்லை அப்பா அம்மா திட்டுறாங்க கண்டுக்காதீங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் யோசிங்க, ரியலைஸ் பண்ணுங்கள். சும்மா அழுதுட்டு புலம்பிட்டு இருந்தாலும் எதுவுமே நடக்காது. யாருமே தூக்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் எடுத்துக்கணும். கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணியிருக்கோமா, நம்ம படித்தோமா, இல்லவே இல்லை அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து மண்டேலேருந்து நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சாயங்கால நேரத்தில் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் டியூஷன் போனால் அவன் தொல்லை பண்ணுறான், இவன் தொல்லை பண்ணுறான், நீ படி. டியூஷனில் அவங்க சொல்லித்தரது நீ கேட்டு படி. டியூஷன் போகிறவனா இல்லையா, சரி வீட்டில் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் கண்ட்ரோலாக உட்காந்து படி. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் நோண்டு, தப்பு கிடையாது. ஸோ படி. நைட்டு சீக்கிரமாக தூங்கப்போ, 10:30 to 11 o'clock தூங்கப்போ. காலையில் 4:45 எந்திரி, 4:45 எந்திரிச்சு 5 மணிக்கு படி. ஸோ அங்கே ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணு காலையில். ஸோ இதை தான் நான் எப்பவுமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிங்க? நான் பப்ளிக் அன்றைக்கி தான் நைட்டு விடிய படிப்பேன்னா ஒன்றுமே மண்டியில் இருக்கும். அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய்
அப்படியே படின்னா அன்றைக்கே படினா இன்றைக்கி வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறான் பாருன்னு சொல்லுவாங்க. உனக்கு கோவமாக வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தயவு செய்து கன்சிஸ்டன்சியாக இப்போயே இருந்தீங்கன்னா மிட்டம் போர்ஷன் முடிச்சிடலாம். நீ இது ஒரு வாரம் பண்ணிப்பார். கெமிஸ்ட்ரியில் 2 யூனிட்டு, ஃபிசிக்ஸில் 1 யூனிட்டு, மேக்ஸில் 1 யூனிட்டு, 5 எக்ஸசைஸ், 7வது சாப்டர் 5 எக்ஸசைஸ் முடிச்சிருவேன். நீ யாரையுமே குறை சொல்ல மாட்டேன், புரியுதா? அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்தவன் நல்லா யோசி. நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படி அந்த ஹைப்புக்கு போயிடாத. இனிமேல் தான் ஆட்ட ஆரம்பம்னு சொல்லிவிட்டு இனிமேல் தான் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு புது போர்ஷன்ஸை, செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அதே கன்சிஸ்டன்சியில் கொண்டு போங்க. எங்கேயுமே பிசிறு தட்டாமல் கொண்டு போங்க. ஹாஃப் இயர்லியும் அவுட்புட் காட்டுங்க. ஃபெயில் ஆகிட்டவன் டிஸ்கரேஜ் ஆகாத, கண்டுக்காத, ஆனால் கன்சிஸ்டன்சி காட்டு. டெய்லி உட்காந்து சாயங்காலமும் காலையிலையும் கஷ்டப்பட்டு படி, ஹார்ட் ஒர்க் பண்ணு, நல்லா எழுதிப்பார், படித்தது எழுதிப்பார். சார் டியூஷன் வச்சு கொள்கிறாங்க சார், ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு கொள்கிறாங்க சார், பின்ன பேரண்ட்ஸ் மீட்டிங்கிற பேரில் என்னை இது பண்ணுவாங்க சார், ரெக்கார்டு கொடுக்குறாங்க சார், அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. உனக்கு மட்டுமா கொடுக்குறாங்க? எல்லாத்துக்கும் தானே கொடுக்குறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்கல்ல. இதே மாதிரி வார்த்தை உங்கள் டீச்சரும் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க. டேய் அவன் பண்ணுறான் பாரு ஒன்று. நான் யாரையும் கம்பேர் பண்ணி ஒன்றை சொல்லலை, எல்லாருக்கும் கொடுக்கறது தான் உனக்கு கொடுக்குறாங்க. அதனால் நீ அது ஏற்றுக்கிட்டு எழுதுறது எழுதாததும் அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியும். எழுது, தப்பு கிடையாது. இந்த வயசில் அது பண்ணாமல் எப்படி பண்ணுவேன்? ஸோ அதனால் தயவுசெய்து ஃபோக்கஸாக கொடு. நீ இத்தனை நாள் விளையாண்டுருப்ப, யாரெல்லாம் மார்க் எடுக்கலையோ இத்தனை நாள் விளையாண்டுருப்பேன். ஃபஸ்ட்டு வால்யூம் கூட மேக்ஸ் வந்து சரியாக போடாதவன் செகண்ட் வால்யூம் எப்படி சமாளிப்பான்? அந்த மாதிரி நீ மனசில் நினச்சினாலே பயம் வந்துடும். பயம் வந்துட்டாலே படிக்க வந்துடும். குவார்ட்டர்லி மார்க் பார்த்த உடனே பயந்தான் வரணும். ஆமாம் சார் நான் பயந்துட்டேன். அந்த பயத்தை வச்சு நீ வந்து அந்த அவுட்புட்டை செகண்ட் மிட்டமில் காட்டணும். நீ அதுக்குன்னு ரொம்ப ஓவராக பயந்துட்டு படிக்காமலாம் இருக்கக்கூடாது. படித்தா மண்டையில் ஏற மாட்டேதெல்லாம் சொல்லக்கூடாது. படித்தா மண்டையில் ஏறும். மேக்ஸ் கிராஸ் சீரிஸ் ரெகுலராக நம்ம சேனலில் பாரு. ஃபிசிக்ஸு டெரிவேஷன் போடுவேன், கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுவேன். நம்ம சேனலை நீ பார்த்தீங்கன்னா அந்தந்த கொஷின்ஸ் பிளானோட ஸ்ட்ராட்டஜியோட போடுவேன். கரெக்டாக அந்த பிளானோட போடுவேன். அதை நீ கரெக்டாக படித்தா போதும். நானே போடுறேனே 40 மார்க் 50 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு 10 கொஷின் படி நானே போடுறேனே, அதை ஒழுக்கமாக படி. நான் சொல்கிறது ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு. இங்கே இருக்க 50-60% வீக் ஸ்டூடெண்ட் தான் அதிகம். ஸோ உனக்கு அதை ஃபஸ்ட்டு நீ அதை படித்து நல்ல பாஸ் மார்க் எடு, அதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எடுக்கலாம் இல்லை, நல்ல மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படியாவது இப்போ நீ ஒரு கோல் செட் பண்ணிக்க. ஹாஃப் இயர்லியில் எப்படியாவது இப்போ நீ கேவலமாக 300 மார்க் எடுத்து தோத்துட்டேன்னு வச்சுக்கோ. ஹாஃப் இயர்லியில் எப்படியாவது 400 எடுக்கணும், எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிக்னிட்டியோடு இரு. கண்டிப்பாக அது ஜெயிக்கும். ஜெயிச்சதுன்னா கோட்டையில் நீ தான். எவனுக்குமே நீ பயப்பட வேணாம். நீ உட்காந்து நீ 2 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக பப்ளிக்கில் நீ தான். சரியா? நான் எதாவது தவறாக சொல்லிட்டேன். எனக்கு பப்ளிக்கில் நீ தான் 2 மாதம் கழிச்சு. புரிஞ்சுதா? ஸோ தயவு செய்து அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறாத. நேரமாக தூங்கு, நல்லா சாப்பிடு. நைட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்காத, எது கழிக்கும், நல்லா தூக்கம் வராது. சாப்பிட்டா அளவாக ஒரு 3 தோசையாக சாப்பிட்டு 4 இட்லியாக சாப்பிட்டு தூங்கு. பரோட்டா சிக்கன் சில்லி எல்லாம் நைட் டைம் வேணும். நீ மத்தியானம் சாப்பிட்றியா சாப்பிடு, காலையில் சாப்பிட்றியா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடு. அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் நைட்டு நீ கம்மியாக சாப்பிட்டு ஓரளவுக்கு நல்ல வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போ. சீக்கிரமாக தூக்கம் வரும். தூக்கம் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஸ்டான்னு எந்திரிச்சிரு அலாரம் வச்சு. யாரையுமே நீ எதிர்பார்க்காத. இதை நீ கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டீனாலே ஜெயிச்சிருவேன். இதெல்லாம் சொல்கிறேன். நாளைக்கு உன் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கவனே நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸில் நீ பார்த்தீங்கன்னா நீ மட்டும் டவுனில் இருப்ப, எல்லாருமே ஜெயிச்சுட்டு மேலே போயிடுவான். பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தா அவன் 500 மார்க் எடுத்திருப்பான், நீ 402 மார்க் 350 எடுத்திருப்ப. கட் ஆஃபும் வந்திருக்காது. டிஎன்இஏ கட் ஆஃப் வரும். கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் என்னடா கட் ஆஃபுங்கிறாங்க, ஐயோ நம்ம எடுக்காமல் போயிட்டுமே அல்லோலப்படுவீங்க. பேரண்ட்ஸ்க்கு இப்போ எதுவுமே தெரியறதில்ல. பேரண்ட்ஸ் ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும் அவேர்னஸாக இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது பாவம். யார் பேரண்ட்ஸ் பார்க்குறா நம்ம வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் தயவுசெய்து ஒரு விஷயத்தை சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் குவார்ட்டர்லி பேப்பர் கிடச்சோன்னா எப்படி நம்ம பண்ணியிருக்கோம், நீ நல்ல மார்க் எடுத்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி எப்படி நம்ம பண்ணியிருக்கோம், அந்த ஒவ்வொரு அங்கலங்கலமாக பாரு. இந்த கொஷின்ஸ்க்கு ஏன் மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க சார், வேணும்னே எங்கள் மிஸ் கம்மி பண்ணுங்க சார், அதெல்லாம் நீ சொல்லாத. இங்கிலீஷ் மிஸ் போடாது, தமிழ் மிஸ் போடாது, அது எதுக்கு போடாமல் இருக்காங்கன்னா நீ இன்னும் நல்லா எழுதணுங்கிறனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது டிமோட்டிவேட்டாக ஆக்காத. நீ இந்த மார்க் வச்சோன்னும் காலேஜில் சீட்டு வாங்க போகிறதில்ல, இந்த மார்க் வச்சோன்னும் பப்ளிக்கில் மார்க் கிடைக்க போகிறதில்ல. ஸோ பப்ளிக்கில் வேறு யாரோ திருத்துவாங்க, அங்கே கரெக்டாக தான் திருத்துவாங்க, கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் திருத்துவாங்க தவிர அங்கே ஒன்றும் மார்க் கம்மியாவோ வேணும்னே பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருக்குது. இங்கே கம்மி பண்ணுறாங்கன்னா அவங்க நல்லா படிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். அதனால தான் அது பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சும்மா நீங்கள் வந்து அதை போட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிக்காதீங்க. நான் கஷ்டப்பட்டு படித்து மார்க் வரலன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆக தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலாம். அந்த அவுட்புட் உன்னுடைய திறமை அந்த பப்ளிக்கில் தெரிய போகுது, அப்புறம் என்ன. ஸோ அதனால் மீண்டும் நான் சொல்கிறேன்,
உங்கள் பேப்பர் கிடச்ச உடனே அது என்ன ஏதுங்கிற பார்த்து விளையாடாமல் அது என்னன்னு பார்த்து அவுட்புட் கொண்டு வந்து எப்படி காட்ட போகிறோம், எப்படி நம்ம அடுத்த எக்ஸாம் எழுத போகிறோங்கிறது ஒரு அனுபவம் தான் அது. ஸோ இத்தனை நாள் நீ என்ன பண்ணி வச்சுருக்கங்கிற ஒரு இதுதான் அது, ஒரு சாட்சி தான் அது. ஸோ ஆஃப் இயர்லியில் இந்த தவறு பண்ணிடக்கூடாது. என்னெல்லாம் தப்பு பண்ணியோ அதெல்லாம் மாற்றிக்க. புரியுதா? என்னெல்லாம் தப்பு? கரெக்டாக எந்திரிச்சிருக்க மாட்டேன், கரெக்டாக தூங்கியிருக்க மாட்டேன், கரெக்டாக படிச்சிருக்க மாட்டேன், கரெக்டாக காலையில் எந்திரிச்சு படிச்சிருக்க மாட்டேன், ஹோம்ஒர்க் எழுதியிருக்க மாட்டேன், அசைன்மெண்ட் எழுதியிருக்க மாட்டேன், ரெக்கார்டு எழுதியிருக்க மாட்டேன், எதுவுமே படிச்சிருக்க மாட்டேன், கரெக்டான ஃபோக்கஸ் இருக்கவே இருக்காது, கடைசி நாள் கடைசி டைம் பார்த்துருப்பேன். இந்த தப்பை பண்ணிடாது. ஸோ கரெக்டாக எல்லாமே கொண்டு போ. உன் வேலை என்ன? படிக்கிற தவிர வேறு வேலையே கிடையாது நமக்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க தான் பெற்றவங்க சொல்கிறாங்க. நானும் அதே சொல்லுவேன். ஸ்மூத் அண்ட் ஸ்வீட்டாக, மைண்டில் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அதை நீ கரெக்டாக பண்ணு. தட்ஸ் இட். தேங்க்யூ. நான் எதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொன்னேன். ஸோ பேப்பர் கிடைச்ச உடனே டிஸ்அட்வான்டேஜும் ஆயிட வேண்டாம், அதுக்கும் ஓவராக ஹைப்பும் ஆயிட வேண்டாம். நல்ல மார்க் எடுத்தவங்க எதாக இருந்தாலும் முடிவு தான். நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கீங்கிற ஒரு அத்தாட்சி தான் அது, தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தான் இனிமேல் இருக்குது. ஸோ செகண்ட் மிட்டம் நல்லா பண்ணுங்கள். நம்ம தரப்புலேருந்து நிறைய வீடியோ வரும் நம்ம சேனலில். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.